கரூரில் கடந்த 27ஆம் தேதி அன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்ட நிலையில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக சிபிஐ அதிகாரிகள் அப்பகுதியில் உள்ள வணிகர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பி தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதில் இன்று வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பெட்ரோல் பங்க் உரிமையாளர் மற்றும் ஜவுளி கடை உரிமையாளர், செல்போன் கடை உரிமையாளர்கள், மெக்கானிக் ஷாப் உரிமையாளர்கள், கறிக்கடை உரிமையாளர்கள் என 10க்கும் மேற்பட்டோரிடம் தற்பொழுது சம்மன் அனுப்பி சுற்றுலா மாளிகையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிபிஐ அதிகாரிகள். கடந்த 2 நாட்களாக வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரிகள் 3D லேசர் கருவி உதவியுடன் அளவிடும் பணியானது சுமார் 700 மீட்டர் தூரம் வரை நேற்று நடைபெற்று நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் இன்று சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்பிய நபர்களை ஒவ்வொருவராக வரிசையாக அழைத்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த விசாரணையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் என்பது குறிப்பிடத்தக்கது.